ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம டேட்டாபேஸ் டேபிள்ஸ்க்கு இடையில எப்படி ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றது? அதுல பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயோட ரோல் என்ன? இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம் காலேஜுக்காக அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றோம். அந்த ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சாம்பிளுக்கு தான் இதை எடுத்திருக்கோம். நமக்கு கண்டிப்பா ஸ்டூடண்ட் நேம் வேணும், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அந்த ஸ்டூடண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் எந்த இடத்துல இருக்கு காலேஜில், அவங்களோட இயர் ஆஃப் ஸ்டடி. இது ஒரு சாம்பிள் டேட்டா. அதுக்காக சிம்பிளாக இந்த காலம்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த டேபிளை கோ த்ரூ பண்ணோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கு, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த லொக்கேஷன்ல இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல சில இஷ்யூஸ் இருக்கு. அது என்னென்னு ஒன்னொன்னா நம்ம சால்வ் பண்ண நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எம்சிஏ டிபார்ட்மெண்ட்ல we have 4 ஸ்டூடெண்ட்ஸ். அருண், மீனா, ரவி, அகெயின் அருண். ஒரே டிபார்ட்மெண்ட்லயே நமக்கு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க with the same name. ஃபர்ஸ்ட் இதை எப்படி சால்வ் பண்றது? நமக்கு எப்பவுமே ஸ்டூடெண்ட் நேம் ரிப்பீட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு, ஒரு கிளாஸ்லயோ ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ. அதை சால்வ் பண்ணோம்னா நம்ம ஒரு கீ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எப்பவுமே டேட்டாபேஸ் டேபிள்ல ஒரு ஸ்டூடெண்ட் பத்தின ரெக்கார்ட் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி நம்ம யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா காலம் ஆட் பண்றது தான் ரோல் நம்பர். இப்போ நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரோல் நம்பர் அசைன் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோல் நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம், சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கோம், ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ரோல் நம்பர் ரிப்பீட் ஆகாது, யூனிக்கா இருக்கும். வாட் இஸ் இட்? யூனிக்கா இருக்கும். ரோல் நம்பர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே யூனிக்கா இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ரோல் நம்பர் இல்லாம எந்த ஸ்டூடெண்டாவது இருக்கலாமா? பாசிபிளா? கிடையாது இல்லையா? ரோல் நம்பர் கேன் நாட் பி a null value, not null. ஒரு காலம் யூனிக்காவும் இருக்கு, நல் வேல்யூஸும் இல்லாம இருக்குன்னா அந்த காலமை we call it as primary key column. primary key column. இப்போ நமக்கு உண்டான ஸ்டூடெண்ட் டேபிள்ஸ்ல ரோல் நம்பர் தான் பிரைமரி கீ. நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூ சால்வ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண வேண்டி இருந்தது. அதுக்காக we have fixed a column as roll number. அந்த காலமை நம்ம பிரைமரி கீன்னு கால் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இஷ்யூ சால்வ். இப்போ இன்னொரு அருண் வந்தாலோ இன்னொரு ரவி வந்தாலோ அவங்களுக்கு வேற ரோல் நம்பர் தான் இருக்கும். நம்ம இந்த ரோல் நம்பரை வச்சு அவங்களோட டீட்டெயில்ஸை யூனிக்கா நம்மளால ஃபெச் பண்ண முடியும். ஃபைன். இப்போ பிரைமரி கீனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரைமரி கீல யூனிக்காவும் இருக்கும், நல் வேல்யூஸும் இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் பிரைமரி கீ காலம். இது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த டேபிள்ல அடுத்த இஷ்யூ என்னன்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் அவங்களோட டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எம்சிஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் இங்கே இருக்குது, அவங்களோட டிபார்ட்மெண்ட் லொக்கேஷனும் இங்கே இருக்குது. பாருங்க, டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுது. இது வந்து ரிடண்டன்சி. டிபார்ட்மெண்ட் நேம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வேணும். இது ரிப்பீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது ரிப்பீட் ஆகி தான் ஆகும். பட் இது கூடவே இதுவும் ரிப்பீட் பண்ணணுமான்னு கேட்டால் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்போது இந்த இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போது நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரே டேபிளில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நேம், அவங்களோட டீட்டெயில்ஸ், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ். நம்ம ஒரே இடத்துல நிறைய காலம்ஸ் இல்லை நிறைய டீட்டெயில்ஸ் சேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரலாம். அப்போ இந்த டேபிளை நம்ம எப்படி பிரேக் பண்ணலாம்? நம்ம ரெண்டா பிரேக் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸும் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்றதை மட்டும் நிறுத்திக்கலாம். டிபார்ட்மெண்ட் பத்தின எக்ஸ்க்ளூசிவ் டீட்டெயில்ஸை நம்ம தனி டேபிளா வைக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்,
இந்த மாதிரி ஒரே டேபிளா இருக்கிறத 2 டேபிளா பிரேக் பண்ண போறோம். see like this. இப்போ இந்த டேபிள்ல வெரி கிளியரா இருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட், அவ்வளவுதான். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அதனோட டீடைல்ஸ்லாம் எங்க இருக்கும், அதனோட டேபிள்ல இருக்கும். ஸோ எம்சிஏல இருக்காங்க, அது எந்த லொகேஷன்ல இருக்காங்க, சிஎஸ் எந்த லொகேஷன்ல இருக்காங்க, இசிஇ எந்த லொகேஷன்ல இருக்காங்க, இது போதும். இது எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிப்பீட் பண்ணி இங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஒரு ரிடண்டன்சியை கட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிதான் நம்ம யோசிக்கணும். தேவையில்லாத ரிடண்டன்சியை நம்ம கண்டிப்பா டேட்டாபேஸ் டேபிள்ஸ்ல அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிரேக் பண்ண பிறகு நம்மளுக்கு ஆர்கனைஸ்டா ஒரு டேட்டா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல இருக்கு அண்ட் டிபார்ட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் டிபார்ட்மெண்ட்ற ஒரு புது டேபிள்ல கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நேமே கூட நம்ம பிரைமரி கீயா வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணோம்னா இந்த டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ வேணும் இல்லையா. நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ரோல் நம்பர் பிரைமரி கீயா இருக்கு. அப்போ டிபார்ட்மெண்ட்ல பிரைமரி கீ என்ன, அதை நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா. அதுக்கு we can introduce a primary key called department ID அப்படின்ற ஒரு காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் லொகேஷன். அப்போ D01னா 001னா அது எம்சிஏவை ரெஃபர் பண்ணுது. ஸோ நம்ம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரோல் நம்பர் அசைன் பண்ணமோ அதே மாதிரியே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு நேம்ஸ்க்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துட்டோம். இந்த ஐடியும் ரிப்பீட் ஆகாது, இதுவும் நல்லா இருக்காது. ஸோ திஸ் இஸ் த பிரைமரி கீ ஆஃப் திஸ் டேபிள். ஓகே, இப்போ நம்ம 2 கிரியேட் பண்ண டேபிள்லையுமே நம்ம பிரைமரி கீ வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள்ல அந்த ஸ்டூடெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு குறிக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வச்சிருந்தோம். ஆனா இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்ததுனால we have replaced the name with the ID. ஓகே, இப்போ இந்த டேபிளுக்கு ரோல் நம்பர் பிரைமரி கீ, இந்த டேபிளுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி பிரைமரி கீ. இப்போ ஒரு டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீ இன்னொரு டேபிள்லயும் இருக்கு. அப்படி இருந்தால் அது பேர் தான் ஃபாரின் கீ. ஓகே, ஸோ இப்போ ஃபாரின் கீனா என்ன, ஒரு டேபிள்ல இருக்கிற பிரைமரி கீ இன்னொரு டேபிள்லயும் பிரசன்ட் ஆயிருந்தால் அது பேர் ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். இப்போ பிரைமரி கீக்கு 2 கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னோம் இல்லையா, யூனிக்கா இருக்கணும், நாட் நல்லா இருக்கணும்னு. இங்க ஃபாரின் கீக்கு யூனிக்கா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்ல பல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதை ரிப்பீட் பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் ஐடியும் ரிப்பீட் ஆக தான் செய்யும். ஓகே, ஆனா ஃபாரின் கீ நல்லா இருக்கலாமா, முடியாது. ஏன், இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி நல்லன்னு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்லயும் சேர்ந்தவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படி யாராவது ஸ்டூடெண்ட்ஸை நம்ம காலேஜ்ல அட்மிட் பண்ண முடியுமா, நாட் பாசிபிள் இல்லையா. ஸோ ஃபாரின் கீல டேட்டா ரிப்பீட் ஆகலாம், ஆனா நல் வேல்யூஸா இருக்கக்கூடாது. இங்க வேல்யூஸ் கேன் பி ரிப்பீட்டட் but null values not allowed. இதுதான் ஃபாரின் கீயோட கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ஏன் இந்த ஃபாரின் கீயை இங்கே வைக்கிறோம், சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு query வருதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எம்சிஏல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸோட லிஸ்ட் பண்ணுங்க வித் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் லிஸ்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி எடுக்கணும், இந்த 2 டேபிளையும் கம்பைன் பண்ணி நம்மளால எடுக்க முடியும். பிகாஸ் இந்த 2 டேபிளையும் ரிலேட் பண்றது இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, ஸோ இந்த டேபிள் இந்த டேபிள்ல ஒரு ஸ்டூடெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு, அந்த டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இந்த காலம் வச்சு இந்த காலமை மேட்ச் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதான் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. இதனால என்ன யூஸ்னா, இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம புதுசா ஒரு ரோ இன்சர்ட் பண்றோம் இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டேபிள்ல அப்படின்னா
புதுசா இன்சர்ட் பண்ணும்போது, நீங்க இங்க D007ன்னு குடுக்க ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டேபிள்ல இங்க ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பர் நீங்க குடுக்குறீங்க. ஆனா, நீங்க இதுவும் ஃபாரின் கீன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த D007 இங்க இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு உங்க டிபிஎம்எஸ் செக் பண்ணும். இங்க D007 இல்ல. அப்படின்னா வாட் இஸ் த மீனிங்? D007ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ட அட்மிட் பண்ண முடியுமா? ஸோ, தவறான டேட்டா உங்க ஸ்டூடண்ட் டீட்டெயில்ஸ்குள்ள வரவே வராது. ஓகே. ஸோ, whenever you try to insert student details, நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஐடி குடுத்தாலும், அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எக்ஸிஸ்ட் இருக்கா அப்படின்றத டிபார்ட்மெண்ட் டேபிள்ல செக் பண்ணிட்டு தான் உங்கள டேட்டா இன்சர்ட் பண்ண அலோவே பண்ணும். இதுதான் வேலிட் டேட்டா நம்ம குடுக்கறத செக் பண்ற கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ, இங்க யோசிச்சு பாருங்க. இப்ப D007 நீங்க அலோ பண்றீங்கன்னா, இல்லாத டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்ட அட்மிட் பண்றீங்கன்னு அர்த்தம். அது உங்க டேட்டா பேஸையே கரெக்ட் பண்ற மாதிரி. ஓகே. ஸோ, திஸ் ஷுட் நாட் பி அலவுட். அதுக்கு நீங்க பிரைமரி கீ, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, திஸ் வில் நெவர் ஹேப்பன். சிஸ்டமே இத வயலேட் பண்ண விடாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ, இப்போ இந்த டேபிள நம்ம MySQLல ரன் பண்ணி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ, எப்படி ஒரு டேபிள பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டோட கிரியேட் பண்றது? அண்ட் தென் எப்படி அந்த ஒரு டேபிள்ல ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்றது அப்படின்றதையும் நம்ம இப்போ கத்துக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் டேபிள் தான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த டேபிளோட பிரைமரி கீ இன்னொரு டேபிள்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல ஃபாரின் கீயா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் பேரண்ட் டேபிள். இந்த பேரண்ட் டேபிள ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் சைல்டு டேபிளான ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை கிரியேட் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி MySQL கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் நம்ம ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால யூஸ் காலேஜ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டேட்டா பேஸ் என்கிட்ட காலேஜ்னு இருக்கு. அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதில் ஏதாவது டேபிள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டு அவாய்ட் நேம் கிளாஷஸ் இல்லை. ஷோ டேபிள்ஸ்ன்னு கொடுத்தா நமக்கு எந்த டேபிள்ஸும் இல்லை. ஸோ இட் இஸ் an empty டேட்டா பேஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணணும். அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான query என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கிரியேட் கமாண்ட் இதுதான். ஸோ டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு 3 காலம்ஸ் இருந்தது. டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன். அதில் டிபார்ட்மெண்ட் ஐடி தான் நமக்கு ப்ரைமரி கீ. ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது காலம் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்? காலம் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, அதனோட டேட்டா டைப் என்ன? வேர்கேர், அதனோட லென்த் அண்ட் அதுக்கான கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரைமரி கீ. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ப்ரைமரி கீயாக ஆக்ட் பண்ண போகுது. டிபார்ட்மெண்ட் நேம் அதனோட டேட்டா டைப் லென்த் 100ன்னு கொடுத்துருக்கோம். டிபார்ட்மெண்ட் நேம் நல்லா இருக்கக்கூடாது, அதனால நாட் நல்லன்ற கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் அதனோட டேட்டா டைப். நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் இங்கே எழுதியிருக்கோம். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸில் என்னென்ன காலம்ஸ் இருந்தது? ரோல் நம்பர், நேம், மொபைல் நம்பர், டிபார்ட்மெண்ட் ஐடி, இயர் ஆஃப் ஸ்டடி. இப்போ ஃபஸ்ட்டு ரோல் நம்பர், நேம், மொபைல் நம்பர், இயர் ஆஃப் ஸ்டடிலாம் இந்த டேபிளோட காலம்ஸ். அதில் நம்ம ரோல் நம்பரை ப்ரைமரி கீயாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் டிபார்ட்மெண்ட் ஐடின்றது இஸ் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் டேபிள். சரிங்களா? ஸோ அப்போது அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அதனோட டேட்டா டைப் டிஃபைன் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபாரின் கீ, டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த டேபிளோட ஃபாரின் கீ எது? டிபார்ட்மெண்ட் ஐடி. அது எதை ரெஃபர் பண்ணது? ரெஃபரன்சஸ். கீவேர்டு இது, இதை மாற்றக்கூடாது. ரெஃபரன்சஸ் டிபார்ட்மெண்ட் டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ நீங்கள் இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் தட் ஷுட் மேட்ச் வித் த டிபார்ட்மெண்ட் ஐடி வேல்யூ ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகே, அதுதான் இது சொல்லுது. ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம 2 டேபிளும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஷோ டேபிள்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எம்டி செட்டுன்னு வராது. நமக்கு டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம ரோஸ் ஆட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்லையும் நம்ம ரோஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கான query ஆல்ரெடி இருக்கு. இது அட் அ டைமில் 5 ரோஸ் ஆட் பண்ணும். ஸோ இன்சர்ட் இன்டூ டிபார்ட்மெண்ட், இந்த வேல்யூஸ் இந்த காலம்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம், இத்தனை ரோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ 5 ரெக்கார்ட்ஸ் ஆடட், டூப்ளிகேட்ஸ் இல்லை, வார்னிங்ஸ் இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்லையும் நம்ம ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்லையும் 8 ரெக்கார்ட்ஸ் வந்துடுச்சு. இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட், ஃபைன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஃபைன். இப்போ நமக்கு என்னென்ன டேட்டா எந்தெந்த டேபிளில் இருக்குன்ற ஒரு கிளியர் ஐடியா இருக்குது. இப்போது ப்ரைமரி கீ கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம்? ஏதாவது ஒரு டேபிளில் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயிண்ட்டை வயலேட் பண்ண போகிறோம். ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? யூனிக்காக இருக்கணும், நாட் நல்லா இருக்கணும். அப்போ யூனிக்னா அதை பிரேக் பண்ண போகிறோம், நல்னா அதையும் பிரேக் பண்ண போகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எம்சிஏல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து அதே ரோல் நம்பரோட மறுபடியும் ஒரு இன்சர்ட் ரோ கொடுக்க போகிறேன். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேல்யூஸ், என்னது? ஜஸ்ட் MCA 04 நமக்கு ஆல்ரெடி இருக்காங்க. நான் அதே கொடுத்து வயலேட் பண்ண போகிறேன். அண்ட் நேம் எதனாலும் கொடுத்துக்கலாம், ஒரு ஃபோன் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம் நம்ம இப்போதைக்கு வயலேட் பண்ண போகிறதில்ல, அப்படியே கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட டிபார்ட்மெண்ட் எம்சிஏவோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன? D001, அதையே கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இயர் ஆஃப் ஸ்டடி 1. இப்போ இது கொடுத்தா இதை அலோ பண்ணுமா கூடாதா பார்க்கலாம். அலோ பண்ணலை. என்ன சொல்லுது? டூப்ளிகேட் என்ட்ரி MCA 04. ஏன்? ஆல்ரெடி MCA 04 ரோல் நம்பரோட ஒரு ரெக்கார்டு இருக்குது, நீங்கள் மறுபடியும் அதையே ட்ரை பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் நாட் அலோட். ஏன்? நம்ம ரோல் நம்பரை ப்ரைமரி கீன்னு செட் பண்ணிட்டோம். அந்த ப்ரைமரி கீன்னு செட் பண்ண பிறகு உள்ளே வர எல்லா ரோஸையும் இதை செக் பண்ணி தான் அனுப்போம். ப்ரைமரி கீயை ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணி தான் அனுப்போம். ஸோ அது செக் பண்ணது அலோ பண்ணல. ஸோ இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவை இப்போ உங்கள் சிஸ்டம் அலோவே பண்ணலை. ஸோ ஒன்லி கன்சிஸ்டன்ட் டேட்டா மட்டும்தான் உங்கள் சிஸ்டம் அலோ பண்ணுது. அதனால் உங்கள் டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டா ரொம்ப கன்சிஸ்டன்ட் டேட்டாவாக தான் இருக்கும். ஃபைன், இது ஃபஸ்ட்டு. இப்போது ஃபாரின் கீ எப்படி செக் பண்ணுறது? அதையும் இதே டேபிளில் வச்சு செக் பண்ணலாம். அதே ரோ இன்சர்ட் பண்ணுறேன், ஆனால் நான் இப்போது ப்ரைமரி கீயை ஃபாலோ பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து கரெக்டான ரோல் நம்பர், இது வரைக்கும் இல்லாத ரோல் நம்பரை நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு இருக்காங்க. ஆனால் இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் நான் இந்த ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். இல்லாத டிபார்ட்மெண்ட்னா என்ன? இந்த ஐடியில் இல்லாத டிபார்ட்மெண்ட். நான் இப்போ 6ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது கரெக்டான டேட்டாவா? D006ன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே என்னோட பேரண்ட் டேபிளில் இல்லை. ஆனால் நான் அதை கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டை அட்மிட் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போது இது அலோ பண்ணுமா பண்ணாதா? See, again cannot add or update a child row. A foreign key constraint fails. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இஸ் ரெஃபரிங் டிபார்ட்மெண்ட் ஐடி இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள். ரெஃபர் பண்ணும்போது இந்த D002 இங்கே இருந்ததா? எஸ் அலோட். D004 இங்கே இருந்ததா? எஸ் அலோட். D001 இங்கே இருந்ததா? எஸ் அலோட். D006 இங்கே இருக்கா? நோ, நாட் அலோட். அவ்வளோதான். ஸோ இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டை அசைன் பண்ண முடியல. ஒரே ரோல் நம்பர் வச்சு நம்மளால் ஸ்டூடெண்ட்டை இன்சர்ட் பண்ண முடியல. இது ரெண்டுமே இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா. இந்த ப்ரைமரி கீ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் செட் பண்ணதுனால இந்த இன்கன்சிஸ்டன்ட் டேட்டாவை உங்கள் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அலோ பண்ணலை. ஸோ வாட் எவர் டேட்டா ப்ரெசன்ட் இன் யுவர் டேபிள் இஸ் கன்சிஸ்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரைமரி கீ ஃபாரின் கீனா என்ன, அது எதுக்காக வைக்கிறோம்,
அதன் மூலமா எப்படி இந்த 2 டேபிளும் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.